இப்ப நடக்கிற வார்னால குளோபலி ரொம்ப அதிகமான டென்ஷன்ஸ் இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பீக்ல இருந்துகிட்டு இருக்கு. ரூல் படி கோல்ட் மேல போகணும். ஆனா இப்ப கோல்ட் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இந்த ஜான்வரியில $5,600 இருந்த கோல்ட் இப்ப மார்ச் 23 அன்னைக்கு $4,150 கீழே வந்திருக்கு. 26% கரெக்ஷன். எக்விட்டியே 15% தான் கீழே விழுந்திருக்கு. ஜென்ரலா நம்ம நினைக்கிற வார் இருந்தாலே கோல்ட் மேல போகுங்கிறது இன்கம்ப்ளீட் லாஜிக். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல கூட கோல்டு முதல்ல 30% கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் தான் 180% ஏறிச்சு. 2020 கொரோனா லாக்டவுன் டைம்லையும் 15% ட்ராப் ஆச்சு. இது ஒரு பேட்டர்ன். ஆல்சோ இப்போ கோல்டு ஒரு பேனிக் அசெட் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். ரஷ்யாவோட $300 பில்லியன் அசெட்டை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியா சைனான்னு எல்லாரும் டாலர்ஸை குறைச்சிட்டு கோல்டை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ கோல்டு ஒரு லாங் டேர்ம் பிளே. ஆல்சோ வார்னால ஆயில் ப்ரைஸஸ் ஸ்பைக் ஆகி இன்ஃப்ளேஷன் ரீஹீட் ஆயிருக்கு. ஃபெட்டோட சேர்மேன் பவல் ஹையர் ஃபார் லாங்கர்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கோல்டு ஜென்ரலாக வட்டி எதுவும் தராது, ஆனால் பாண்ட்ஸ் 4, 5, 6% தருது. அதனால காசை எல்லா இன்வெஸ்டர்ஸும் கோல்ட்லேருந்து பாண்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்சோ உலகத்திலே இருக்கிற பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாரும் கோல்டு மேலே போகும்னு வாங்கி வச்சிருந்தாங்க. சடனாக சிஎம்இ மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ஸை 6-9% ஏற்றிட்டாங்க. இதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் காசுக்காக அவங்களோட பெஸ்ட் அசட்டான கோல்டை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே கோல்டு கிராஷ் ஆச்சு. இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றி தான் ஆகணும். ரியல் ஈல்ஸ் ஏறும்போது கோல்டு கீழே விழும். வார் நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி. இப்போ நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் ஷாக் சினாரியோவில் இருக்கோம். இதனால கண்டிப்பாக எக்விட்டி கோல்டு எல்லாமே கீழே தான் போகும். கோல்டு இப்போ இருக்கிற $4,100ங்கிறது 200-day மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் கிட்ட இருக்கு. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை இதுக்கு மேலே டவுன் சைட் இருக்கா? இதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீக் சண்டே ஒரு பெரிய வீடியோ போட போகிறேன், அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே இந்த வீடியோட கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவும் பார்த்துட்டு இதுக்கு மேலே டவுன் சைட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.